கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் அனுதின மன்னா என்ற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த நாளில் காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை கர்த்தருக்கு நேராக திருப்பட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான் சாலமோன். இன்றைக்கும் நாம் ஊழியம் செய்கிற எல்லைகளில், வசிக்கிற இடங்களில் தேவனுக்கென்று ஆலயம் கட்ட வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம், நல்லது. ஆனால் தேவனுக்கென்று நாம் ஒரு ஆலயம் கட்ட வேண்டுமானால் அந்த ஆலயம் கட்டப்படுகிற இடம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் கருத வேண்டும். இன்றைக்கு பலரும் ஏதோ ஒரு இடத்தில் ஆலயம் கட்ட நினைக்கிறார்கள். பட்டா கடை இருக்காது, அதுக்கு சரியான வழிபாதை இருக்காது. ஆலயம் கட்டிவிட்டு அதற்கு பிறகு பிரச்சனை வரும் பொழுது முறையிட ஆரம்பித்து விடுகிறார்கள். கவனியுங்கள், இந்த வசனம், இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் ஊழியம் செய்கிற விசுவாசிகளாக இருக்கிற எல்லாருக்கும் இதை அனுப்பி கொடுங்கள். ஆண்டவர் தனக்கென்று ஒரு ஆலயம் கட்டப்படும் என்பதை ஏற்கனவே அவர் அறிந்ததினாலே அந்த ஆலயம் கட்டக்கூடிய இடத்தை எவ்வளவு அழகாக திட்டம் பண்ணி அந்த ஆலயத்தை தேர்வு செய்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோனின் காலத்தில் தான் எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிறது. ஆனால் இந்த இடம் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அந்த இடம் பலி செலுத்தப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறது. இதை எங்கே வாசிக்கலாம்? ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படி கொண்டு போன இடம்தான் இந்த இடம். இப்பொழுது சாலமோன் ஆலயம் கட்டுகிறானே, அல்லது இன்றைக்கு ஆலயம் இருக்கிறது அல்லவா, அந்த இடம். தேவன் தனக்கென்று சாலமோன் என்கிற ஒரு மனித ராஜா எழும்புவான், அவன் ஒரு ஆலயத்தை கட்டுவான். அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு இந்த இடம்தான் சரியானது என்று அவர் அறிந்து முதலாவதே அந்த இடத்தை குறித்து அதிலே பலி செலுத்தி துவங்குகிறார். பலி செலுத்தி தான் அந்த ஆலய இடம் குறிக்கப்படுகிறது. பின் நாட்களில் தாவீதின் காலம் வரும் பொழுது அந்த இடம் திரும்பவும் பலி செலுத்தப்படுகிறது. பாவ நிவர்த்திக்கான பலி செலுத்தப்படுகிறது. அப்ப தேவாலயம் என்றால் என்ன? பலி செலுத்தப்படுகிறது. ஒன்று ஆராதனைக்குரியது, இன்னொன்று பாவ நிவர்த்தி செய்யும்படியாக ஏற்படுத்தப்படுகிற ஆலயம். தாவீது 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே அது அர்வனோவின் களத்தில் கையில் இருந்து அந்த களத்தை விலைக்கு வாங்குகிறான். தேவனால் முன்குறிக்கப்பட்டு பலி செலுத்தப்பட்ட இடத்தை தாவீது பின் நாட்களிலே அந்த இடத்தை விலைக்கு வாங்குகிறான். விலைக்கு வாங்கி அந்த இடத்தில் தான் சாலமோன் ஆலயம் கட்டுகிறான். பாருங்கள், தேவனுக்கொன்று ஆலயம் கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ப்ராசஸ் ஆகி அந்த இடத்துல ஆலயம் கட்டப்படுகிறது. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், இன்றைக்கி பலரும் கட்டியிருக்கிற ஆலயத்தில் எத்தனை குழப்பங்கள் தான், எத்தனை பிரச்சனைகள். திடீரென்று அரசாங்கம் வந்து ஆலயத்தை இடிக்கிறார்கள். ஏன்? திட்டமிடுதல் இல்லை. தேவனுக்கென்று ஒரு ஆலயம் வாங்க நினைக்கிறீங்களா, இடம் வாங்க நினைக்கிறீங்களா, அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த இடத்துல பலி செலுத்தக்கூடியதான துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க. பெரும் விலை கொடுத்து வாங்குங்கள், இலவசமாக வாங்கிறாதீங்க. விலை கொடுத்து வாங்கி அதற்குரிய எல்லா ஆவணங்களோடு கூட ஆலயத்தை கட்ட தீர்மானியுங்கள். தேவ நாமம் அதில் மகிமைப்படும். இந்த தெளிவு ஊழியர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே வரட்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கென்று கட்டுகிற ஆலயம் திட்டமிடப்பட்டு கட்டப்படுவதாக, அதிலே தேவன் பிரியப்படுவாராக. பரிசுத்த பிதாவை, இந்த வார்த்தையின்படி ஊழியர்களாகி விசுவாசிகளாக இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.